நீங்கள் பாருங்கள், ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. ஓஃப்லாடன் எர்லன்ஹோஃப் 50 மீட்டர் லிங்க்ஸ். அதாவது ஓஃப்லாடன் எர்லன்ஹோஃப்ன்ற அந்த ஒரு கடை 50 மீட்டர் லெஃப்ட் சைடில் இருக்குது சொல்லியிருக்காங்க. நம்முடைய நாட்டில் போய் பார்த்துருக்கலாம், நிறைய கடைகளுக்கு வந்து விளம்பரம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. உஸ்ட் உன் ஃப்ளைஸ் தெக்க தேக்லிஷ் ஃப்ரிஷ பாக்வாரன் கஃபே உன் கூகன் பெலேக்ட பிரோட்ஷன் சிமெண்டால் ரெண்டர் சுட் ஃபெமிலியை வாழ்த்தர். அதாவது ஃபெமிலியை வாழ்த்தர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு வந்து பீஃபாக இருக்கட்டும், இல்லை பல விதமான இறைச்சி வகைகள் ஆகட்டும், காஃபி, கேக்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ப்ரெட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கிடைக்கும். பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அதான் ஆடு போட்டிருக்காங்க. ஏன்னா ஹைவேல போகும்போது மக்கள் நிறுத்தி இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வந்து பாலாக இருக்கட்டும், இல்லை பன்னீராக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் வந்து இயற்கையாகவே நேச்சுரலாக வந்து இவங்க வந்து செஞ்சு விற்கிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. அங்கே போகலான்னு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் வந்து யோனஸ் கூட்டின்னு வரல. ஃபஸ்ட் டைம் வந்து யோனஸ் கூட்டின்னு போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வயல்வெளிங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாத்துக்கும் வேலி போட்டிருக்காங்க. வேலி போட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து முழுசாக முடியல. இங்கே வசந்த காலம் வந்து முழுசாக முடிகிற தருவாயில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த மரங்களில் வந்து நீங்கள் பூக்களை பார்க்க முடியும். ஆனால் அந்த பூக்களோடய சேர்த்து பார்த்திங்கன்னா இலைகளும் வந்து வளர்ந்து வருதுங்க. அதனால் வந்து ஒரு மாதிரி பச்சை நிறமும் வெள்ளை நிறமும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 2 மாதத்தில் இல்லை ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூக்கெல்லாம் கொண்டுட்டு இந்த மரம் முழுக்க, செடி முழுக்க வெறும் பசுமையாகவும் பச்சை நிறமாகவும் இருக்குங்க. பூக்கள் வந்து முழுசாக வந்து உதிர்ந்துடும். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் அழகாக தான் இருக்குது. யாரும் வந்து இந்த பிளான்ட்டை பார்த்தது இல்லைங்க. இந்த செடி வந்து தானாக வளர்ந்து தானாக வந்து வாழுது. அரசாங்கம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தானாக இருக்கும். எப்போயாவது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து ரொம்ப வளர்ந்து ரோட்டில் போய் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அரசாங்கம் வந்து அதை வந்து கட் பண்ணுவாங்க ஆட்களை வச்சு. மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த சைடில் இருக்குது பாருங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ணாமல் சிம்பிளாக உட்காந்து இந்த ஹைவேல இந்த சாலையை பார்த்தா போதுங்க. இந்த ஹைவேல உட்காந்து இந்த வாகனங்களை பார்த்தா போதும். இதான் வந்து பஸ்ஸு. நாங்கள் வந்து யூஸ்வலாக அது இடத்துக்கு வர பஸ், சின்ன மினி பஸ்ஸு. இந்த சாலையில் உட்காந்து இங்கே போகிற வாகனங்களை பார்த்தா போதும், மனசு ரொம்ப லகுவாகிடும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதான் வந்து யோனஸ் பார்த்துன்னு இருக்காரு பாருங்கள். இது வந்து சைக்கிள் பார்த்துங்க. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த சைக்கிள் பார்த்து வச்சுருப்பாங்க. சைக்கிள் வாக்கிங் பார்த்து இதுதான். இது வந்து சைக்கிளில் போகலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஹைவே இருக்குது. ஜஸ்ட்டு வந்து சின்ன ஹைவே தான், சின்ன ஒரு ஸ்டேட் ஹைவே தான். ரொம்ப வந்து பெருசு கிடையாது. 2 சைடில் வந்து வெஹிக்கிள் போவோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக போகிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. பட் ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் நல்லா வயல்வெளிங்க, நல்லா வெயில் காயுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜெர்மனி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம நாடு மாதிரி, நம்ம ஊர் மாதிரி பார்த்திங்கன்னா வரப்பெல்லாம் போடாமல் மொத்தமாகவே ஓட்டி வந்து பயிர் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக இந்த இடம் பார்த்திங்கன்னா பல ஏக்கர் இருக்கும். அப்படியே ஜஸ்ட் ஒரு டிராக்டர் வச்சு ஃபுல்லாக ஓட்டி முழுசாக வந்து ஒரு பயிர் போட்டுருவாங்க. அது வந்து இதுவாக இருக்கலாம், கடுகாக இருக்கலாம், இல்லை வந்து பியர் பிளான்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்படியே ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஓட்டி அவங்க போடும்போது அவங்களுக்கு வந்து இடம் சேவ் ஆகும், உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். சூப்பராக வந்து அப்படியே அதை வந்து ஒரே இதில் வந்து அவங்க பண்ணிட்டு போயிடலாம், மிஷின் வச்சு பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பேக்ரவுண்டில் நிறைய மாடுகளை பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் பார்க்கும்போது. ஒரு நகர வாழ்க்கையில் ரொம்ப பரபரப்பாக வாழ்ந்தும்போது, இல்லை ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருந்துட்டு வந்து ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை ஈவினிங்லேயோ வந்து இடத்துல வந்து பார்க்கும்போது மன சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வந்து இந்த மரங்களை, இந்த விலங்குகளை பார்க்கும்போது மனசு ரொம்ப லகுவாகிடுதுங்க. பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் படிச்சதில்ல அந்த போர்டில் ஃபேமிலி வாழ்த்தர், அவங்களுடைய மாடுகள் தான் அதுங்க. ஸோ இவங்க மாடுகள் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடுகள் வந்து பாலாக இருக்கட்டும், இல்லை வந்து மில்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து கர்டு, பட்டர், இல்லை வந்து கீ, இல்லை சீஸ், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுத்து அப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், எவ்வளோ மாடு எடுத்துகிட்டு பாருங்கள். எத்தனை மாடு இருக்குது பாருங்கள். இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங்குள்ளே வந்து ஃப்ரீயாக போய் மேயலாங்க. அதனால் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி போகக்கூடாது. கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக அதை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். போகலாம் வாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ணாமல் அப்படியே வந்து அவங்க வீட்டில் தயாரித்து விற்கும்போது வந்து நல்லா இருக்குங்க. உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக. பாருங்கள்,
எல்லாருமே சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து மக்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆம்பியன்ஸுங்க. பாருங்கள், ஒரு ஹெட்செட்டில் வந்து நானே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என் சைக்கிள் இருந்தது. இப்போ சைக்கிள் ஒன்று வாங்கணும். ஜஸ்ட்டு ராயா சார் பாட்டு போட்டு, இளையா சார் பாட்டை போட்டுட்டு அப்படியே நான் வந்து அப்படியே சைக்கிளில் போகும்போது தூரம் தெரியாது, களைப்பு தெரியாதுங்க. நல்லா வந்து 90s கிட்ஸு. நல்லா இனிமேல் வந்து நல்லா மறக்க முடியல. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் வேட்டாளம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், கீழ்கரிப்பூர் சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம். அங்கே பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்து ஃபோன்லாம் வரலங்க, டிவி தான். அதுவும் வந்து புதிய தொலைக்காட்சி, தூர்தர்ஷன், ஒளியும் இருக்கும். லேண்ட்லைன் டெலிஃபோன் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வாழ்ந்துருக்கோம். அதே ஊர் பார்த்திங்கன்னா இப்போ கால மாற்றத்தில் வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வேறவே மாறிடுச்சுங்க. பசுமையாக இருந்த ஊர் இப்போ வந்து நிறையா மரங்கள்லாம் வெட்டுட்டு இல்லை வந்து வேறு மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், இதான் எர்லன்ஹோஃப் ஐன்காஃபன் ஆஃப் டெம் பவுவன்ஹோஃப். அது டேரெக்டாக விவசாயி இருந்த இடம் வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிஷஸ் ஓப்ஸ் உன் கெம்யூஸ், ஃப்ரெஷ்ஷான பழங்கள் மற்றும் காய்கறிகள், கட்ரோஃபல் உருளைக்கிழங்கு, ஹவுஸ் மாகர் புஸ்ட், வீட்டில் செஞ்ச கறி புஸ்ட், ஹாட் டாக், ஃப்ரெஷ் ஐயர், ஃப்ரெஷ் எக்ஸ், அப்புறம் மில்க் ப்ராடக்ட்டை உன் ஃபீலஸ் மேர் தமிழே வாழ்த்தர். அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அகெயின் மெனி மோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதாக போட்டிருக்காங்க பாருங்க ஆடு. பாருங்கள், இவங்க கூட வந்து ஜஸ்ட்டு வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. காரில் வந்துட்டு ஜஸ்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ரெகுலராக வாங்கிட்டு போவாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலாக அந்த இடம் நிறைய பேர் தெரியும். அதனால் என்ன தான் சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கினாலுமே இங்கே நேரில் வந்து வாங்குறது வந்து தனி சந்தோஷங்க. அதான் மக்கள் வந்து நிற்பாங்க. பாருங்கள், இது தெரிஞ்சு ஸ்ட்ராபெரி தோட்டம்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சது? ஸ்ட்ராபெரி பிளான் நினைக்கிறேன். என்ன பிளான் தெரிலங்க. ஆனால் ஸ்ட்ராபெரி சீசன் இன்னும் வரல. இன்னும் வந்து ஒரு 2 மாதம் ஆகும் ஸ்ட்ராபெரி வந்து பறிக்கிறதுக்கு. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம். லாஸ்ட் இயர் நானும் யோசிச்சு போயிருந்தோம். இந்த வருஷமும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்நோக்கி இருக்கோம். அந்த ஸ்ட்ராபெரி ஃபீல்டுக்கு போயிட்டு, நிலத்துக்கு போயிட்டு, அந்த பாருங்கள் யோசிப்பாங்க சின்ன ஒரு பிளான்ட், அங்கே போயிட்டு அந்த ஸ்ட்ராபெரி நம்ம பறித்து நம்ம கையால் வந்து பறித்து அங்கேயே சாப்பிட்லாம். சின்ன வயசில் வந்து நான் வந்து எங்கள் ஊரில் வேர்க்கடலை பிடுங்குவாங்க, மலாட்டை பிடுங்குவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நாங்கள் போயிட்டு ஃபேமிலியாக போயிட்டு மலாட்டை பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் ஆய்வோம். தனியாக குழி ஒன்று வச்சு அது வந்து நம்ம குழின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அடையாளம் வச்சு ஆய்வோம். எல்லாம் பண்ணி செஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கூலி போடுவாங்க. அந்த வேர்க்கடலை வந்து நம்ம எந்த அளவுக்கு பிடுங்கி ஆஞ்சிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூலி போட்டு கொடுப்பாங்க. பேக்கில் எடுத்துன்னு வருவோம், கூட எடுத்துன்னு வருவோம். தனி சந்தோஷம். அது மலாட்டை ஆயும் போது சாப்பிடுவோம். அது தனி சந்தோஷம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரியை ப்ளக் பண்ணும்போது நம்ம வந்து சாப்பிட்லாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி ஃபெர்டிலைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறையா வந்து கெமிக்கல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க. அதனால் வந்து சாப்பிட்றது வந்து பிரச்சனை இல்லை. ஜெர்மனியில் வந்து அது சேஃப் தான். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கூடையில் போட்டு எடுத்துன்னு வந்து எடை போட்டு அவங்ககிட்ட பே பண்ணிட்டு வரலாம். அவங்களே வந்து ஒரு சின்ன பக்கெட் வச்சுருப்பாங்க. பக்கெட்டுக்கு பே பண்ணணும். அதில் வச்சு நம்ம வந்து எடுத்துன்னு வரலாம். நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்குது பாருங்கள். எதுவுமே அதாவது சிட்டி விட்டு ரொம்ப அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல இவங்ககிட்ட வந்து நிறையா வந்து பால் வகைகள், அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் எக்லாம் இருக்குன்னா உண்மையிலே வந்து இவங்ககிட்ட அந்த அனிமல்ஸாக இருக்குது, அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. அதை வந்து டேரெக்டாக வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது இன்னும் பெரிய சந்தோஷம். பாருங்கள், இவங்களாம் விவசாயிகள் தான். இந்த விவசாயிகள் வந்து இப்படி வாழ்கிறாங்க பாருங்கள். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் என்னுடைய நோக்கம். எல்லாருமே வந்து ஒரு டீசெண்டான லைஃப்பில் இருக்காங்க. ஏற்றத்தாழ்வுகள் வந்து பெருசாக ரொம்பவும் இல்லை. எந்த தொழில் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வருது. அதை வச்சு அவங்க வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இல்லை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பரம்பரை பண்ணுறதுங்க. வந்து ஜென்ரேஷனாக வந்து பண்ணுறது. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இருக்குது. இப்போ அந்த கோழியோட ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஹலோ. அவங்க தான் அந்த ஃபேமிலியில் நினைக்கிறேன். ஹுண்ட் இம் கார்டன் வித் டோர் கெஸ்ட்லோசன் ஹால்டன். இங்கே வந்து கார்டனில் வந்து நாய் இருக்குது. டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோர்சிஸ்ட் ஃப்ரைல் ஆஃப் அண்ட் ஹுண்ட் மிட் ஃபிரோலிஷம் அவர் ஸ்ட்ரம் மிஷன் கிம்புட். பாருங்கள், இந்த டாக் வந்து இங்கே ஃப்ரீயாக ஓடுன்னு இருக்கும். கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. பாருங்கள், கோழிங்க சூப்பராக இருக்குது. தூங்கின்னு இருக்காங்க. சொன்னல வா
சொல்லி வாயை மூடலைங்க வந்தாங்க 2 பேரும். கோழி பாருங்க. இங்கே இருந்தால் கோழிகளை வந்து டேரெக்டாக எடுத்து எக்ஸ் கலெக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் மேம். சூஸ் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்க தான் வந்து நான் அதை காமிச்சேன். அதான் சிக்கன் ஃபார்ம். சிக்கனுடைய அந்த பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் வந்து அங்கேயே தூங்குங்க. அங்கேயே வந்து அது ஃபுல் ஃபென்ஸில் வந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கும். அதனால் பிரச்சனை கிடையாதுங்க. சேஃப்டி பிரச்சனை கிடையாது. இல்லை ப்ராப்ளி கூண்டு தண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே யாருமே வந்து மாடை வந்து கைடு போட்டு கட்ட மாட்டுறாங்க, ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதனால் லைவ் வருதுங்க பாருங்கள். பாருங்கள், இதை நான் சொன்னேன் கடை. அவங்க வந்து விவசாயம் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஊரில் பார்த்துருப்போம்ல, அந்த நிறையா வயல்வெளிக்கு பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். தர்பூசணி பழமாக இருக்கட்டும், இல்லை வந்து கரும்பாக இருக்கட்டும், நிறைய விஷயம் விற்பாங்க இல்லையா ரோட் சைடில். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்ம் பக்கத்தில் அந்த கடையை போட்டிருக்காங்க. கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும். அதிகமாக தான் பிரச்சனை இல்லை, நல்லது தான். பாருங்கள், எல்லா பழ வகைகளும். எலுமிச்சம், இது வந்து ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி. பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவங்க எல்லா பழங்கள் எல்லாமே வந்து 90% வந்து இவங்களே வந்து இது பண்ணுறதுங்க. இவங்களே வந்து கல்டிவேட் பண்ணுறது. வெங்காயம் எல்லாமே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நல்லது தாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். டேரெக்டாக நம்ம வாங்கும்போது நல்லது தானே. பாருங்கள், பீட்ரூட்டு, ரோட்டை பீட்டு, ரெட் பீட்ரூட்டு, இல்லை காளான், சக்கரை வைக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்கும் சக்கரை வைக்கிறாங்க இந்த ஊரில். காய்கறிகள், ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், பெரிக்காய், இங்கே பாருங்கள் கறி ரோஸ்ட்டு, ஹாட் டாக். இத்தனை ரேட் இருக்குது பாருங்க ஹாட் டாகில். Haben Sie Currywurst zum Essen? Nein, nur zum Mitnehmen. Okay. Ich kaufe ein. Fahr. மில்க் ப்ராடக்ட்டுங்க, சீஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. ஓகே ஓகே. Haben Sie ein Stück zum Ausprobieren? Möchte etwas ausprobieren? Oder gibt es ähnlich? Ja. Ja, ein kleines Stück zum Essen, ja. This or this? Will this? You know? Yeah. Nur ein kleines Stück, ja. Ist es Hähnchen oder Schwein? Okay. Ja, danke schön. இது போர்க்கு, இது எக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவனை சம பிடிக்கும் எப்போ தான் இந்த ஒன்று வாங்குவார். இந்த பாருங்கள் மோர்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அவங்களே பண்ணுறது நினைக்கிறேன். இது க்ரீமு, பால். இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாமே ஃப்ரிட்ஜ் எம்டியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவங்களுடைய ஃபார்ம் தான் எல்லாமே, அவங்களுடைய ஃபார்மில் இருக்க அந்த அனிமல்ஸ். கூல்ட்ரிங்க்ஸு பாருங்கள், மிஸ்லிலாம் இருக்குது. டிங்கல் பேக்கப்ஸ், பெஸ்ட் ஸ்நாக்ஸ். அரிசி பாருங்கள், பர்கர், இது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஆப்பிள், உண்மையிலே ஒர்த்துங்க. இன்னும் ஷாப்பிங் பண்ண போகிறேன்னே தான் நான். இந்த பிஸ்கெட்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க, அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பட்டர் பிஸ்கெட்ஸ், வெளியே கிடைக்காது ஆக்சுவலாக, அங்கே மட்டும் தான் கிடைக்கும். வாங்கிக்கலாமா யானஸ்? பட்டர் பிஸ்கெட்டு 2 வெரைட்டி இருக்குது. டோஸ்கானா இல்லை 4 30 சென்ட். இந்த பிஸ்கெட் நல்லா தான் இருக்குது பாருங்கள். இன்சூரன்ஸ் வா நூடுல்ஸ் வீட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு அதை முடியுங்க. நிறையா இருக்குது.
நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பார்த்து வாங்கணும். சில வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை, பார்த்து வாங்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்படி ஜஸ்ட் ஒரு பை வாங்கி போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்துக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.